நேயர்களே, இன்னைக்கு ஈரானுடைய போர் இன்னைக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்கும் என்று செய்திகள் வந்திருக்கிறது. ஏன்னா இந்த காலச்சூழல்களை எல்லாம் பார்க்கின்ற போது சனிக்கிழமை போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்றிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. சரி, பார்க்கலாம். இதுக்கிடையில நெருப்போடு விளையாட வேண்டாம் அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு ரஷ்யா மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரஷ்யாவுடைய கடுமையான எச்சரிக்கை மற்றும் உலக நாடுகளுடைய எச்சரிக்கை, யூரோப்பிய யூனியன் குறிப்பாக டியூகோ கார்சியா கைவிட்டது, இதெல்லாம் பார்த்து ஒரு தடுமாற்ற நிலையில் அமெரிக்க அதிபர் இருக்கிறார் என்று எண்ண தோன்றுகின்றது. இதுக்கு இடையில ஒரு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, the reported deployments include E3 Sentry airborne warning and control system. அதை தாண்டி ஏர்கிராஃப்ட் 35, ஏர்கிராஃப்ட் 15, F-22, F-35, F-15, F-16 flight and so many departing base in the US and Europe கொண்டு நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது மொத்த அளவீடு எவ்வளோன்னா, இதில் முக்கியமாக அந்த F-22 வச்சு தான் போன தடவை அடித்தார்கள். இப்போ அந்த F-22, F-35 previously escorted B-2, இந்த B-2 பாம்பர்ஸ் வச்சு 12 நாளில் குண்டு போட்டாங்க பாருங்க. B-1, B-2, B-3, GBU-57. இதில் B-2 பாம்பர்ஸ் GBU-57 குண்டுகளை போடும்போது B-22, F-22, F-35 தான் ப்ரீவியஸ்லி எஸ்கார்டடா ஃபர்தோஸ் நட்சான் நட்சாரின் அணு ஆயுத உலைகளுக்கு குண்டு போடுவதற்கு முழு உதவியும் செய்ததாகவும், மிட்நைட் ஹேமர் ஆப்ரேஷனில் இதெல்லாம் செஞ்சதுனால டியூரிங் த 12 days வார், எப்போ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி ஈரான் அண்ட் இஸ்ரேல் நடக்கும்போது இது நடந்ததாகவும், தற்போது இவைகள் அனைத்தும் வந்து விட்டதனால் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையிலே அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கருத்தை ரொம்ப கவனமாக விழிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஈரான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, ஈரான்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கிறாங்க, தே ப்ரிப்பேர் டு அட்டாக். அவங்க வந்து அடிக்கிறதுக்குத்தான் தயாராக இருக்கிறாங்களே தவிர தங்களை காத்து கொள்வதற்காக தெரியவில்லை என அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது கருத்தில் தெரிவிச்சிட்டாங்க. இதை தாண்டி ஒரு 250 போர் விமானங்கள் ஒட்டுமொத்தமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் C-17 குளோபல் மாஸ்டர் சரக்கு விமானங்கள், அதாவது 112 எண்ணிக்கையில் 8000 டன்னு அந்த அளவிற்காக சரக்குகளை, இராணுவ சரக்குகளை கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போ இவ்வளோ வந்த பிறகு நீங்கள் 11 கப்பல், 8000 டன்னு இராணுவ சரக்கு, 112 C-17 குளோபல் மாஸ்டர் சரக்கு விமானங்கள், 250 ஏர் ஸ்ட்ரைக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இராணுவ படைகள் எல்லாம் வந்த பிறகு தாக்காமல் இப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ வந்து சுற்று வட்டார பண்ணி உலகத்தில் அமெரிக்காவுடைய 80% வந்து குவிச்சு இத்தனை கோடி பில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணிட்டு இனி அட்டாக் பண்ணாமல் எப்படி போவாங்க அப்படின்னு கேள்வி உங்களுக்கு எழுமில்ல. இப்போ என்னன்னா, ஆட்சி மாற்றம் ஒன்று தான் குறிக்கோள் அப்படின்ட்டு இவர் சொல்றதாக செய்தி வந்திருக்கிறது. அது சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஆட்சி மாற்றம் வந்தால் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அதை மேம்படுத்துவதற்கு, குர்டினைஸ் படுத்துவதற்கு சரியான அளவில் ஆள் இருக்காங்கன்னா யாருமே கிடையாது. அவர் பேர்னது ரஸா பஹாரி, அவர்லாம் வந்து முன்னாள் ஷாவுடைய அவர்லாம் எந்த தகுதியும் இல்லை, அன்ஃபிட்டு. அப்போ ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இறங்கி பெரிய ஆட்சி மாற்றம்லாம் கொண்டு வர்றதற்கு சாத்தியமே கிடையாது. உள்ளே இறங்கினா அது பெரிய அளவில் போராயிரும், 100 ஐஎஸ் மாதிரி ஆயிரும். அதற்கெல்லாம் எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் அமெரிக்கா வந்து நெருப்போடு விளையாடுறான்னு சொன்னது அதுதான். நெருப்போடு விளையாடுறான், மத்திய கிழக்கு நாசமாயிரும். அதை நான் அந்த செய்தியுடைய தொடர்ச்சி சொல்ல போகிறேன். இந்த நிலையில் அமெரிக்காவு இருக்கும் வந்து இந்த தாக்குதல்களை பெர்ஹாப்ஸ் ஒருவேளை ஹேவ் டு கண்டக்ட் பண்ணினால் அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ வந்து நிறுத்தின பிறகு திரும்ப முடியாது. அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அளவிலான
பயங்கரவாத அடிப்படை மத குழுக்கள் உருவாகிவிடும். இது அமெரிக்காவுக்கு நீண்ட நாளைய சிக்கல் வரும் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையான எச்சரிக்கை விட்டிருப்பதாகவும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாள தாக்குதலோடு நிறுத்தி கொள்ளலாம் என்றும் இன்னும் சில செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவம் தனது படைகளை குவித்து வருவதால் இந்த வார இறுதியில் தாக்குதல் என நியூயார்க் டைம்ஸ் செய்தியும் இன்னைக்கு தான் இந்த வார இறுதி. அதே போன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியும் F-22 முழுமைப்படுத்த C-17 குளோபல் மாஸ்டர் எல்லாம் வந்த போது 117 112 117 இது 250 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கப்பல்கள் USS ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் எல்லாமே வந்தது. இப்போ பல சிக்கலில் உருவாகிருக்கிறது. இதற்கிடையில் ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சர்ஜவ் லாவ்ரோவ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுதி அரேபியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த போர் ஒருவேளை நடந்தால் இது ஒரு பிரளயமாக வெடித்து இந்த பிராந்தியமே ஒரு களச்சூழல் மாறி ஒரு ஏற்கனவே பல நிலைகளே மாறி போயினும் என்று எச்சரிக்கை சொல்வது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, அணு ஆயுத சோதனை ஏற்கனவே முடிந்த நிலையில் பிரசவிக்கக்கூடிய சூழலில் தான் யார் இருக்கிறாங்க, ஈரான் இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா தாக்கினால் ஒரு பயங்கர விளைவுகள், அன்திங்கபிள் கான்சிக்வன்ஸ் குட் ஹேப்பன், நடக்கலாம் அப்படிங்கிறத அவர் சர்ஜவ் லாவ்ரோவ் கடும் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஈரானை பொறுத்தவரை எங்களிடம் அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பதனால் தான் நீங்கள் எங்களை சுத்து போடுறீங்க. அணு ஆயுதம் இருந்தால் நீங்கள் போவீங்களா? அப்போ அணு ஆயுதத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு பதில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ இதுக்கு இடையில இஸ்ரேல் நாட்டின் மீது ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை மலை போல கொட்ட போகிறார்களாம். எப்படி கொட்ட போறாங்க? மலை போல கொட்ட போறார்கள். எப்படின்னு தகவல் வந்திருக்குன்னா, அவங்களுடைய வார் ஹெட்ஸில் 2 டன்னு 2200 கிலோ அப்படின்னு சொன்னா, அதில் 2000க்கு மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை 2 டன்னுக்கு இருக்கக்கூடிய வார் ஹெட்ஸை வைத்து அடிக்க ஆரம்பித்தால் இஸ்ரேல் முழுமையாக அழிந்து போய்விடும். அதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய ஹெரால்டு ஆர்ஃபோர்டு இன்டர்நேஷனல் கப்பல் இஸ்ரேல் கடல் பக்கத்தில் வந்து நின்று இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு வந்துட்டாங்க. சரியா? அதே போன்று ஹெர்மூஸ் கடல் பிராந்தியங்களில் ஈரான் கடற்படை அவங்க ரொம்ப வேகமா த வைப்ரண்ட் ஆக்டிவிட்டிஸ் டு பி மேட், ஈரானுடைய கப்பற்படைகள், ஈரானுடைய சிறிய வேகப்படகுகள், உளவு படகுகள் எல்லாமே வந்திருக்கிறது. அப்பனா போர் நடக்க போகிறதற்கான உறுதியான சான்று இருக்கிறது. ரஷ்யா எச்சரிக்கை மட்டும் இல்லைங்க, ரஷ்யா எச்சரிக்கை மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ துருக்கி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரஷ்யா அவர்கள் பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் அணு ஆயுதங்களை தயார் செய்திருக்கிறார்கள் என்றால் கையில் இருக்குன்னு அர்த்தம். அணு ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தாட்ட போதும் பலிஸ்டிக்ஸினுடைய வார்ஹெட்ஸ் வைத்து தாக்கும் போது அணு ஆயுதங்களை விட கொடூரமான விளைவுகள் ஏற்படும். அப்போ அடுத்த கேள்வி வருது, டெமஹாக் இருக்குத இருக்கு, ஜெர்ரி இருக்க, ஜெரிக்கோ யார்கிட்ட 1967 மேம்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த இது இருக்கு யார்கிட்ட? இஸ்ரேல்கிட்ட. ஜெரிக்கோ இருக்கிறது, அமெரிக்காவிடத்தில் டெமஹாக் இருக்கிறது. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான், ஏவுகணைகள். இப்போ ரஷ்ய எச்சரிக்கையை தொடர்ந்து துருக்கி என்ன சொல்றாங்கன்னா, துருக்கி பாருங்க, இப்போ இந்த விவகாரத்தை நீங்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு சுடுகாடாக ஆகிவிடும். துருக்கியுடைய எச்சரிக்கை. யூரோப்பிய ஒன்றியம் அதிர்ச்சி தரும் வகையில் தாக்குதல் இருக்கலாம் என்றும், இந்த தாக்குதலை நடத்தினால் யூரோப்பு ஒன்றியத்தின் பகுதிகளும் தாக்கப்படும்,
மத்திய கிழக்கும் அழிக்கப்படும், ஏன் அமெரிக்காவுடைய கரைகள் வரைக்கும் அழிக்கும் சாத்தியம் உண்டு என்றும் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டு தலை சுத்தி கோப உச்சியில் சென்று, அச்சத்தின் உச்சத்தில் சென்ற அமெரிக்க அதிபர் 10 நாள்லேருந்து 15 நாட்கள் தள்ளி போடுறார். இதுக்கிடையில பிரிட்டானியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இந்த விளையாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு 2 உதாரணம் தரேங்க. ஒன்று, நேற்று சொன்ன மாதிரி டியூகோ கார்சியா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவில் போன தடவை B2 பாம்பர்ஸ் GBU-57 அங்கேருந்து தான் கொண்டு போட்டாங்க. அதை நீங்கள் இந்த முறை பயன்படுத்த முடியாது. ஒன்று. இரண்டாவது, பிரிட்டானியா என்ன சொல்கிறதுன்னா, டியூகோ கார்சியா மட்டுமல்லாமல் RAF ஃபேர்ஃபோர்டு இந்த 2 பிளேஸையும், டியூகோ கார்சியா, RAF ஃபேர்ஃபோர்ட் இந்த 2 இடங்களையும், தீஸ் 2 பிளேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல், ரொம்ப முக்கியமான வைட்டல் ரோல் இன் அமெரிக்கா. ஏன்னா 2000 மைல் தொலைவில் தான் இருக்கு. ஆகவே இந்த 2ஐயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த 2ம் யாருக்குரியது? பிரித்தானியாக்குள்ளது. ஸ்டோமர் அறிவித்திருக்கிறார். அந்த செய்தியில் RAF Fairford, that very important the place for UK and US military, the cooperative, the move during the war and crisis. இதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால now of all international countries get right, எல்லாம் கைவிட்டுட்டார்களா அமெரிக்காவை? They said it is a purely illegitimate practice. இது ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத நடவடிக்கைகள் என்பது சொல்லியிருக்கிறாங்க. RAF-ஐயும் கொடுக்கல. இதுக்கிடையில் இந்த ஹெவி பாம்பர் GBU எங்கேருந்து தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை, ஏன் கொடுக்கலன்னா இங்கே ஏராளமாக அடுத்த செய்தி வந்திருக்கிறது. இந்த ஹெவி பாம்பர்ஸ் யூஸிங் மட்டும் இல்லாமல் மிலிட்ரி பேஸ் மட்டும் இல்லை, B1, B2, B3, த மோர், அது மட்டும் இல்லை GBU-57 பாம்பர், இதை எல்லாம் வைக்கக்கூடிய இடமாகவும் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளை தாக்குவதற்கு மத்திய கிழக்கையும் குறிவைத்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா கண்ட்ரியை தாக்க வைத்து தான் இந்த இடத்த வச்சிருந்தாங்க, இந்த RAF ஃபேர் பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இடங்களையும் கொடுப்ப RAF இதையும் கொடுக்க மறுத்ததுனால், ஃபேர்ஃபோர்டு மறுத்ததுனால் இப்பொழுது அமெரிக்காவுக்கு கடுமையான பின்னடைவு. எதிர்பார்க்கல பிரிட்டன் கைவிடணும், அமெரிக்கா எதிர்பார்க்கல. ஆகவே இந்த வார்ஷிப்ஸ்லாம் அவர்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி தளவாடங்கள், ஓய்வெடுக்கும் எல்லாம் கெட்டுப்போச்சு. இது கொடுக்காததுனால என்ன பாதிப்பு அப்படின்னு செய்தி வந்திருக்குங்க நேற்று. என்னன்னா, இன்டர்நேஷ்னல் மீடியாவில் உள்ள செய்தி என்னன்னா, இப்போ பிரிட்டானியா கொடுக்கறனால இந்த ரீஜன் மிலிட்ரி பேஸ் ஆர்ம்ஸ் இப்போ அவங்க மறுத்தனால அவங்களுடைய சென்ட்ரல் கமாண்ட்மெண்ட்ஸ் அதுக்கு பெரிய இடைஞ்சல். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்புகள், இதற்கு பெரிய டெக்னாலஜி, வெப்பனைசேஷன் சப்போர்ட் அண்ட் சப்ளை இன்டெலிஜென்ஸ், அதற்கும் பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சப்போர்ட், அதுக்கும் சிக்கல், சேட்டலைட் சப்போர்ட், இது மாதிரி ஒரு அன்சிங்கபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர், இதெல்லாம் அங்கே ஒரு சிக்கல். இந்த நிலையில் அமெரிக்கா யூரோப்பியம் தனது பாதுகாப்பு காரணங்களாக நடக்கும் இந்த போர் நடவடிக்கைகள் பொறுப்பட்ட நடவடிக்கை என்று அமெரிக்கா யூரோப்புக்கு சொன்னது. ஒரு ரெக்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, நாங்கள் தாக்க போகிறோம், ஓநாட்டுக்கும் ஈரான் அழிச்சாதான் பாதுகாப்பியா, நீ எங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு அமெரிக்க அதிபருடைய ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட் வெரி கிளியர். ஹி மென்ஷன் தட் த ரெக்லெஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. யூரோப் யூனியன் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அமெரிக்கா கைவிடப்பட்ட நிலையில் இப்பொழுது யாரும் இல்லாமல், மத்திய கிழக்கில் நண்பர்களும் இல்லை, அமெரிக்காவுக்கு யூரோப் நண்பர்களும் இல்லை, யாரும் இல்லாமல் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தாமதிப்பது அவர்களுடைய இயலாமையை காட்டுகிறது. 15 நாட்கள் என்று தாங்குவது அவர்களுடைய இயலாமையை காட்டுகின்றது. அதுக்கு அல்லாமல் ஈரான் முழுவதும் தயாராக இருக்கிறது. அமெரிக்கா தாமதம் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான எதிர்ப்பையும் ஆபத்து நடவடிக்கையும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மற்றும் சீனா நிலைமை உற்று நோக்கி வரும் நிலையில் முழுமையாக ஃபுல் பிலிஜ் சப்போர்ட்டர் பிஹைண்ட் USSR மற்றும் சீனா. அமெரிக்கா தற்போது பெருத்த அவமானத்தை சுமந்து வருகிறது. இதற்கிடையில் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அமெரிக்கா வேறு இறங்கி
வர்த்தக ஒப்பந்தங்கள் ஈரானோடு செய்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தை ஒன்றையும் மறைமுகமாக தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அதனால இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம் உலகின் வேறு எந்த நாட்டிற்கும் ஏற்படாத அளவிற்கு கேவலப்பட்டு நிற்கிறார்கள். தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்து பல பில்லியனை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா இன்றைக்கு நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியில நடத்தப்பட்டதா, முடிவுகள் என்ன, இன்னும் பியூர்லி அப்டேட்ஸோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.